மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சகோதர உறவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்ட மனக்கசப்பு, அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தீராமல் மனக்கவலைகளையும் மன கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. மேஷம் ராசிக்கு பிறப்பாலேயே சகோதர காரகனான செவ்வாய்தான் அதிபதியாக இருப்பார். அதனால் உங்களுக்கு சகோதர பாசம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டாலும் ஆனால் நீங்கள் வெளியில் பார்ப்பதற்கு சகோதரர்கள் மீது, அது உடன் பிறந்தவர்கள் அண்ணனோ தம்பியோ, அவர்கள் மீது உங்களுக்கு பாசம் இல்லாதது போலவே நீங்கள் காட்டிக்கொண்டும் இருப்பீர்கள். அவர்களுக்குன்னு ஏதேனும் ஒரு சண்டைகளோ ஒரு பிரச்சனைகளோ பணத்தட்டுப்பாடோ ஏற்பட்டு விட்டது என்றால் முதல் நபராக ஓடிப்போய் உதவக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான வீரியம் மற்றும் சகோதர ஸ்தானத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் காரணமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு கடுமையான மனக்கசப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீண்ட நாட்கள் ஆகியிருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமணமானதும் உங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதும், உங்களை விட்டு விலகி வேறு ஒரு குடும்பத்துக்கு செல்வதும் போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள மனக்கவலைகளையும் மன கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வீங்க, என்ன உதவினாலும் கேட்டுக்கொள்வீர்கள். திருமணமாகி புதிய ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததும் உங்களுடைய குடும்பமே இரண்டாக பிரிந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள்தான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமலும் எந்த விதமான சண்டை சச்சரவுகள் வந்தாலுமே ஒருவர் மூஞ்சை தூக்கி கொண்டு சொத்தை பிரித்து கொண்டு தனியாக நீ யாரோ நான் யாரோ என்கிற ஒரு நிலைமைக்கு இருவருமே போயிருந்திருப்பீங்க. ஒரு சிறிய சொத்து பிரச்சனையோ அல்லது யாரோ சொன்ன ஒரு வீண் வதந்தியோ உங்களை அவர்களுக்குள்ளே பிரித்தெடுத்திருக்கும். இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாமல் அது உங்களுக்குள்ள கவலைகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களை ஒரு எதிரியைப் போல அவர்கள் பார்த்தபோது உங்களுடைய நெஞ்சம் கலங்கியிருக்கும். நம்ம கூட பிறந்தவங்க தானே, அவங்க ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ணலையே, அவங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைத்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பதையும் நம்ம இழந்து விட்டோம் என்று நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் உங்களை என்ன பண்ணலாம், எப்படி பழி வாங்கலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டும் இருப்பார்கள். பாசத்தோடு பழகிய சகோதர உறவுகள் இன்று முகம் கொடுத்து பேசாமல் தவிப்பதற்கு காரணம் கிரகங்களின் கோபமே. எனினும் செவ்வாயின் தசை மாறும் போதும் குரு பகவானின் சுபப்பார்வை உங்களின் 3ஆம் வீட்டில் விழும் போதும் இந்த மனக்கசப்புகள் நீங்கி மீண்டும் ஒரு பாச பிணைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ உங்களுடைய உறவினர்களோ சகோதரர்கள் மூலமாகவோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள். உங்கள் தொழிலில் கூட்டாளிக்குள் ஏற்பட்ட ஒரு துரோகம், வியாபாரத்தில் அல்லது தொழிலில் புதிய உயரங்களை தொட வேண்டும் என்ற ஆசையில் நீங்கள் ஒருவரை கூட்டாளியாக சேர்த்திருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு என்பது கூட்டாளிகளை குறிக்கும் களத்திர ஸ்தானமாக இருக்கும். கடந்த காலங்களில் 7ஆம் இடத்தில் ராகு அல்லது சனியின் தாக்கம் இருந்தபோது உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டாளி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருப்பார். முதலீடு முழுவதையும் உங்களை போட வைத்து உழைப்பையும் உங்களிடமிருந்து உறிஞ்சிவிட்டு லாபம் வரும் நேரத்தில் கணக்கு வழக்குகளில் தில்லுமுள்ளு செய்து உங்களை அப்படியே ஓரம் கட்டியிருப்பார். ஒட்டுமொத்த தொழிலையும் தன்வசப்படுத்தி கொண்டு உங்களை சித்தரித்திருப்பார். சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு துரோகம் உங்களை பொருளாதார ரீதியாக மட்டுமல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை அசைத்து பார்த்திருக்கும். இனிமே கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது, தனித்து இயங்குவதை உங்களுக்குள்ள ஒரு வெற்றியை தேடி கொடுக்கிற ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய கூட்டு தொழிலில் நடந்த ஒரு முக்கியமான விஷயமாகவே இருக்கும். சொத்து விஷயத்திலையும் ஏற்பட்ட எதிர்பாராத சண்டைகள் உண்டு. பூமி காரகனான செவ்வாயின் ராசியான உங்களுக்கு சொத்துக்கள் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் மறைவு ஸ்தானங்களில் இருந்தபோது உங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்திலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ எதிர்பாராத சண்டைகளும் கோர்ட்டு கேஸ் விவகாரங்களும் உங்களுக்கு முளைத்து கொண்டு அதில் ஒரு தீர்வானது கிடைக்காமல் இன்னமும் அது உங்களுக்கு இழுப்பறியாக ஓடிக்கொண்டே இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய பங்கை கொடுக்க மறுத்து பங்காளிகளோ அல்லது அண்டை வீட்டாரோ உங்களிடம் வம்பு வைத்து கொண்டும் இருப்பார்கள். இது என் உழைப்பில் வந்த சொத்து, இதற்கு ஏன் இத்தனை தடைகள் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டும் இருப்பீர்கள். அநியாயமாக உங்களுடைய சொத்தை அடுத்தவர்கள் அபகரிக்க பார்க்கிறார்களே என்ற ஒரு ஆத்திரம் உங்களுக்குள்ள எரிமலையாக வெடிக்கும். தற்சமயம் கிரகநிலைகள் சாதகமாக திரும்புவதால் இழுப்பறியாக இருந்த சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்த நியாயமான சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு காலம் வரப்போகிறது. ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள சண்டைகள் மட்டும்தான் ஒரு பிரச்சனை
பிரச்சனையில் ஒரு சொத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நாட்கள் போனாலும் சரி, ஆண்டுகள் போனாலும் அந்த ஒரு சொத்து உங்களையே தேடி வரும். அதனை நினைத்து கொண்டு நீங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் உங்களுடைய வேலைகளையும் விட்டு தேவையில்லாமல் இதைக்காண்டி அலைந்து கொண்டும் இருக்க வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவிங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய தேதி முதல் குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் ஒற்றுமையானது நிலைக்க ஆரம்பிக்கும். சுகஸ்தானமான 4ஆம் வீடும் குடும்பஸ்தானமான 2ஆம் வீடும் குருவின் அமுத பார்வையால் புனிதமடைவதால் உங்களுடைய இல்லத்தில் அசுப சக்திகளும் விலகி லட்சுமி கடாட்சியம் குடியேறவும் ஆரம்பிக்கும். சதா சர்வகாலமும் சண்டையும் சச்சரவுமாக இருந்த வீட்டில் இனிமே ஒரு சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் மட்டுமே நிறைந்து கிடக்கும். பெரிய மனமில்லாமல் பிரிந்து சென்ற சொந்தங்கள் தங்களின் தவற்றை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் பாசத்தோடு வரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுப நிகழ்ச்சிகள், காது குத்து, திருமணம், சீமந்தம் போன்ற சுபகாரியங்கள் அடுத்தடுத்து அரங்கேறவ ஆரம்பிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய குடும்பத்தின் கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நடக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையடையும் எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பூர்வ புண்ணிய மற்றும் தீரஸ்தானமான இடத்தில் ஏற்படும் மாற்றங்களும் உங்கள் பிணைகளின் வாழ்வில் மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்த பிடிவாதமாக இருந்து உங்களை அளவைத்த குழந்தைகள் இனிமே உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும் சமத்து பிள்ளைகளாக மாறவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அதை சரி என்று கேட்டு குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை உங்களிடம் கேட்கவும் மாட்டார்கள். அவர்களின் கல்வியில் அசாத்தியமான ஒரு முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகம் அல்லது எதிர்பார்த்த நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கும் அவங்க வரவும் ஆரம்பிப்பாங்க. விளையாட்டு கலை அல்லது பொது தேர்வில் அவர்கள் வாங்கக்கூடிய பதக்கங்களும் பாராட்டுகளும் உங்களை சுற்றத்தினர் மத்தியில் தலை நிமிர்ந்து பெருமையோடு வாழ வைக்கும். பிள்ளைகளால் உங்களுடைய வம்சம் பெருமையடையும் தருணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் தைரியமான முடிவுகள் எடுங்க. தைரியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொடுக்கும். மேசம் ராசிக்காரங்களுடைய குணமே தைரியம்தான். ஆனால் கடந்த கால சோதனைகள் உங்களை சற்று தயங்க வைத்து கொண்டே தாங்க இருக்கிறது. இனிமே 3ஆம் இடமான வீரியஸ்தானம் பார்ப்பதால் உங்களுடைய பழைய சிங்கத்தின் வேகமானது மீண்டும் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். தொழில் மாற்றமாக இருக்கட்டும், புதிய முதலீடாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் அதிரடியான மற்றும் தைரியமான முடிவுகள் யாவும் உங்களுக்கு 100க்கு 100 வெற்றியை மட்டுமே தேடி கொடுக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய தைரியத்தை கண்டு பின்வாங்கி ஓடுவார்கள். துணிந்தவனுக்கு தூக்குமேடை கூட பஞ்சு மெத்தை என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய துணிச்சல் உங்களுக்கு புகழை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகவும் ஆரம்பிக்கும். அவ்வளவு பெரிய பேரும் புகழும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.